ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவ் சேனலில் என்ன சமைக்க போகிறோன்னா தக்காளி சாதம் சீக்கிரமாக எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடாயை சூடு பண்ணுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச சவுண்டு கேட்ட உடனே நம்ம கருவேப்பிலையை எடுத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை எடுத்து சேர்த்ததுக்கு அப்புறமா கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலையை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி விடலாம். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற உள்ளியை சேர்த்துக்கலாம். உள்ளி வதங்கிறது வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணணும். உள்ளி பொன்னிறமாக வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக உடனே சீக்கிரமாக வதங்க நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவு உள்ளி வதங்கிட்டே வருது. உள்ளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமாயிட்டோம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கிண்டி விடலாம். நம்ம உள்ளி சேர்த்ததில் நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்போ நம்ம தக்காளி வதங்குற டைம்லேயே நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதங்கும் போது தக்காளியும் உள்ளியும் நல்லா வதங்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிறது வரைக்குமே நம்ம நல்லா வதக்கணும். உடனே நம்ம சோறை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அல்லது நம்ம இந்த மசாலா மல்லிப்பொடி வத்தல் பொடியும் ஆட் பண்ணிடக்கூடாது. அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி சேர்த்து நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம இந்த மசாலா சேர்த்துறதுனால இப்போ சட்டியில் லைட்டாக அந்த மசாலா கறி பிடிக்கும் அப்படி அந்த மாதிரி வரும். அதனால நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நம்ம லைட்டாக நல்லா கிண்டி விடும்போது அதுவும் அந்த சோறோட நல்லா தக்காளி சாதம் நல்லா வரும். அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறது நல்லது. நம்ம இந்த தண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்ம அந்த சாதம் ஆட் பண்ணும்போது அடியில் கறி பிடிக்காது, ஒட்டி பிடிக்காது. இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கிற இந்த சோறை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். மொத்தமாகவே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது அவ்வளோவா நல்லா வராது, அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து கிளறும் போது தான் அந்த மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாமே அந்த தக்காளி எல்லாமே கலந்து சூப்பராக இருக்கும்.
இப்போ தக்காளி சாதம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாதத்தை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.